எனக்கு கண்ணில் 2011 2 கண்லேயும் குளோக்கோமா ஐ ப்ரெஷர் சொன்னாங்க. அரவிந்தர் ஹாஸ்பிட்டலில் போய் 2 கண்ணும் லேசர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்வை கொஞ்சம் கிளியராக இல்லை. இடையில அக்குபஞ்சர், பர்மா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். 2018க்கு அப்புறம் வேறு இடத்துக்கு மாறி வந்ததுனால அந்த அக்குபஞ்சர், பர்மா இதெல்லாம் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருந்தேன். 2021 கண்ணாடி மாற்றலாம், கண் செக் பண்ணி கண்ணாடி மாற்றலான்னு போனப்போ தான் தெரிஞ்சுது வலது கண்ணில் பார்வையே இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு. அப்போ இடது கண் பார்வையை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா இல்லை, இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள், இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கடையில் ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குபஞ்சர், பர்மா இதையே மாற்றி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருக்க இடது கண் பார்வையும் கம்மியாகிட்டே வந்தது. ஒரு 2 monthsக்கு முன்னாடி இந்த போகர் வைத்தியசாலையை பற்றி நான் எங்கள் ரிலேட்டிவ் ஃபாதர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போங்கம்மா, அங்கே போனீங்கன்னா நல்லாயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி நான் கேட்க கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறது என்னுடைய பார்வையும் இப்போ எழுதிட்டே இருக்கும்போது கண்ணாடி போட்டு படிக்கிறதுக்கும் சிரமமாக இருந்துச்சு, எழுதுறதுக்கும் ஒரு வார்த்தை எழுதுனா அதை பிரேக் பண்ண கண்டினியூ பண்ண முடியாது, அல்லது ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை சரி இதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வந்தேன். ஜனவரி 10 இங்கே வந்தேன். இங்கே ஒரு 10 நாள்லேயே எனக்கு ஒரு 800 மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பு தெரிஞ்சுது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 1 week, ஒரு 2 weeks டைமில் வலது கண் பார்வையில் ஷேடு மாதிரி பிளாக் பிட்வீன் த கதவுக்கும் சுவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுது, ஷேடு மாதிரி. அடுத்து இடது கண் பார்வை கண்ணாடி, இதுவரைக்கும் கண்ணாடி தான் போட்டு படிப்பேன், எழுதுவேன். கண்ணாடி இல்லாமல் நியூஸ் பேப்பரில் உள்ள ஹெட்லைன் மட்டும் என்னால் படிக்க முடிஞ்சுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 35 நாள், 33வது நாள் எனக்கு ஒரு ஜப வழிபாட்டுக்கு போனேன். அங்கே அந்த கேப்ஷன், நான் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்ட்டு ஜீசஸுடைய வார்த்தையை பெரிய பாயிண்ட்ல பேக்ட்ராப்ல உள்ளது படிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்தோனியார் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அந்தோனியார் சுரூபத்தில் உள்ள கண்ணை நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பக்கத்தில் உள்ள ஒரு ஃபாதர் தான் பக்கத்தில் இருந்தாங்க. ஃபாதருடைய உருவம் தான் தெரிஞ்சுது, அவருடைய ஃபேஸ் நமக்கு கிளியராக இல்லை. ஆனால் அந்த அந்தோனியாருடைய கண் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை தெரிஞ்சுது. இவ்வளோ மற்றவங்களாம் சொல்றதை பார்த்துட்டு மலை இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பார்வை தெரியலையப்பா அப்படின்னு இருக்கும்போது, இன்னைக்கு காலையிலையும் மதியானம் 3 மணி வெயிலையும் பார்த்தேன், அந்த மலை எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் தூரத்தில் உள்ள பார்வை எனக்கு கிளியராக இருக்குது. கிட்ட உள்ள பார்வை மட்டும் இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா என்னுடைய பாதிப்பு ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால கிட்ட உள்ள பார்வை டைம் எடுக்கும். நான் மட்டும் இல்லை, நான் இந்த இடத்துல இருந்த காலத்தில் இந்த 35 நாளுக்குள்ள நிறைய பேர் கண்ணுக்காக சொல்லப்போனால் என் ப்ராப்ளம் உள்ள மாதிரியே, ஆனால் அவங்களுக்கு வயசு 70, கேரளாலேயும் வந்தாங்க. அவங்களுக்கு 8வது நாளே வலது கண்ணில் பார்வை இல்லாதவங்க பார்வை தெரியுதுன்னாங்க. 12 நாள் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு நான் நல்லா இருக்கம்மா, நீங்களும் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு அவங்கள சொன்ன பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அவங்க போயிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, என்னால் இப்போ நல்லா பார்க்க முடியுது, 2 கண்ணும் தெளிவாக இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அது ஒரு 75 வயசில் உள்ளவங்க கூட கண்ணாடி இல்லாமல் நியூஸ் பேப்பரில் உள்ள ஸ்மால் லெட்டர்ஸும் இந்த ஃபோனில் உள்ள சார்ஜ், இத்தனை % சார்ஜ், இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்றத நான் பார்த்தேன். இந்த இடத்துல வைத்தியம் பார்த்தவங்களுக்கு இன்னும் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கண்ணில் வலது கண்ணில் ப்ளீடிங் ஆயிருக்கு, ரத்த கசிவு. ஆனால் அவங்க எங்கேயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்த பிறகு 3ஆவது நாளே அவங்க நீங்கள் நிற்கிறது தெரியுதுமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அடுத்து 5ஆவது நாள் நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் கலரே தெரியுதுமா, டாக்டர் 5 நாள் போயிருங்க. நாங்கள்
5 நாளுக்குரிய நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு எனக்கு அப்படின்ட்டு அவங்க இன்னும் ஒரு 4 நாள் இருந்துட்டு அவங்க போனாங்க. அவங்க சொன்னதும் அந்த 70 வயசு உள்ளவங்க சொன்னதும் 75 வயசு உள்ளவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே எப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்தாலும் அது கண் பார்வை வந்து முழுமையாக நல்லா முழுமையான பார்வை கிடைச்சிருன்றது, முழுமையாக தெளிவான பார்வை கிடைச்சது நம்பிக்கையோடு இருக்கேன் நான். அதே சமயத்தில் என்னுடைய பாதிப்பு வந்து நாள்பட்டது. அந்த 70 வயசு உள்ளவங்களுடைய பாதிப்புலாம் 3 மாதத்துக்குள்ளது. 3 மாதத்துக்குள்ளதாக இருந்தாலும் நிறைய இடத்துல ஒரு 3 to 4 lakhs அவங்க செலவு பண்ணேன்னு சொன்னாங்க. கண்ணில் லேசர் பண்ணேன், அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டேன், நிறைய இடத்துல போய் பார்த்தோமா, இவ்வளோ பணம் செலவாச்சு தவிர எனக்கு பார்வை நல்லா இல்லை, இங்கே வந்து 8வது நாள் எனக்கு பார்வை தெரியாத பார்வையும் எனக்கு தெரிய வந்திருக்குது, 12 நாள் நான் வீட்டுக்கு போகிறேமான்னு சொன்னது எனக்கு நம்பிக்கையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி கண்ணுக்கு மட்டும் கிடையாது, இந்த பக்கவாதம் முடக்குவாதம்லாம் அப்படியே கை மேலே ரிசல்ட், கண் முன்னாடி ரிசல்ட், கை மேலே ரிசல்ட் சொல்லுவாங்க. அது வந்து கண் கூட பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்க கூட கண் பார்வையிலையும் சரி, இல்லை ஆட்டிசம் சொல்லப்போனால் ஸ்பைன்லாம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட் சிக்னலோடு இருப்பாங்க. ஆனால் அந்த பாப்பாங்கெல்லாம் கூட ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்ணால் பார்க்க முடியுது. பேச முடியாத பாப்பா பேசுகிறாங்க. ஒரு சில வார்த்தைலாம் சொல்லும்போது எனக்கே, நான் ரூமில் இருந்தாலும் அந்த பாப்பாங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ இந்த நான் வந்து 35 நாள்லேயே இவ்வளோ இதை நான் பார்த்துருக்கிறது நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முழு உடல் உள்ள சுகத்தை கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே வரவங்களாம் வந்து கால் பிரச்சனை, கை பிரச்சனை, நீ சர்ஜரி பண்ண சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பார்த்தேன் நான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நீ சர்ஜரி பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 இடம் பார்த்தோம். சரி, அதில் 2 இடம் போகலான்னு வந்தோம். வந்து 10 நாள் தங்கி மருத்துவம் பார்த்துக்கிட்டோம். 2 மாதம் மருந்து எடுத்தோம், உள்ளுக்கு மருந்து. ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா நல்லா நடந்ததை நானே ஆச்சரியத்தோடு பார்த்தேன். இந்த இயற்கை பாரம்பரிய மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை இந்த இடத்துல அனுபவிக்க முடியுது. ஒருத்தர் வந்து தோல் மேலே தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் நாளடைவில் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. இன்னும் நாளடைவில் பார்த்தாக்க அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அவர் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கை சப்போர்ட், சும்மா ஒரு கைனா ஃபுல் சப்போர்ட் கிடையாது, சும்மா ஒரு விரல் சப்போர்ட் மட்டும் கொடுத்து அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதமும் நல்லா வந்திருக்கு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்து ஹெமரேஜ் இந்த பிரெயின், அவங்க வந்து அந்த கிளாட்டும் சரியாயிட்டு வருது. இவரும் வந்து அடிமேல அடி எடுத்து வைக்க முடியாமல் இருந்தவர் இப்போ தனியாக நடக்கிறாரு. ஆனால் இந்த கை விரலும் பாத விரல் மட்டும் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக வரல. அதுவும் வந்துடும். ஆனால் அடிமேல அடி எடுத்து வச்சவர் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிறாரு. அதனால் இந்த ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், பிளட் கிளாட்டு, இது எல்லாமே நல்ல ஒரு பிளட் கிளாட் வந்து பிரெயினில் மட்டும் பிளட் கிளாட் கிடையாது, உடம்புல எங்கெல்லாம் பிளட் சர்க்குலேட் ஆகுது, ஃப்ளோ ஆகுதோ அங்கங்கே அடைப்பு இருக்கிறதெல்லாம் இந்த மருத்துவம், இந்த வைத்தியம் பார்க்கும்போது வெளியிலேயே வைத்தியம் பார்க்குறாங்க, உள்ளுக்கும் மருந்து எடுக்கும்போது இது எல்லாமே நல்லா இருக்குது. அது நல்லா இருந்த எப்படி சொல்கிறது, கை மேலே ரிசல்ட்டை நமக்கு கண்ணால் பார்க்க முடியுது. எனக்கு வந்து இப்போ 4 வருஷம் பார்வை இழந்து நான் வந்திருக்கேன். ஒரு பார்வை வந்து இருக்கிற கம்மியாகின்றது பயத்தில் தான், கம்மியாகிட்டே இருந்துச்சு, இருக்கிறதும் போயிட்டு ஒரு பயத்தில் தான் அங்கே வந்தேன். இங்கே வந்தபோது தான் தெரியுது என்னையோட இன்னும் மோசமான நிலையெல்லாம் இருந்து இங்கே வந்து வைத்தியம் பார்த்துருங்க. ஒருத்தர் வந்து 20 வருஷமாக பார்வையே இல்லாமல் வந்து இப்போ இங்கே வந்து 21 நாள் மருந்து எடுத்து வைத்தியம் பார்த்து திரும்ப வீட்டுக்கு போய் இன்னும் 2 மாதம் மருந்து எடுத்து 3 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு சைடு பார்வையும் கலர் டிஃப்ரென்ஸும் தெரியுது. இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு 20 நாள் இருந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்த பிறகு அப்போ நம்ம 3 வருஷம் 4 வருஷம், இவங்க பார்த்தா 20 வருஷத்துக்கு பார்வை இல்லாமல் எப்படி இருந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு இது பார்க்க முடிஞ்சுது. இன்னொருத்தர் வந்து 40-45 வருஷமா 10 வயசுலேருந்தே பார்வை இல்லையா அவருக்கு.
ஏதோ ஒரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருந்தாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு இன்னும் 3 மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் அங்கேயே சிங்கப்பூர்லேயே வந்து கேரளா வைத்தியசாலை அப்படி பல இடத்துலலாம் பார்த்துட்டு ஒரு 3 ஒரு 5 மாதம் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக இதை கண்டுபிடிச்சி இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து அவருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து 2 வாரம் தங்கி இருந்தாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க வந்தவங்க கண்ணுக்காக தான் வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு அவங்க ஒய்ஃபுக்கும் சேர்த்து கண்ணுக்கு மற்ற கால் வலி பிரச்சனை அதுக்கும் சேர்த்து வைத்தியம் பார்த்துட்டு போய் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததை கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. இடம் பொதுவாக நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ப்ளசன்ட் அட்மாஸ்பியர், இயற்கையான சூழல், நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது. அதனால அந்த இயற்கையான சூழல்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது. அப்கோர்ஸ் டவுன்லேயே தூரமாக இருந்தாலும் இந்த இயற்கையான சூழல் வந்து எல்லாத்துக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ரூம்லாம் வந்து சிங்கிள் ரூம், டாய்லெட் அட்டாச்சு, நல்ல வசதியாக இருக்குது. இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்து தான் பேஷண்ட்டாக வராங்கன்றதை விட ஃபேமிலி மெம்பராக பார்த்து தான் நினச்சி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டைமும் நமக்கு காலில் பாத சிகிச்சை பண்ணும்போதும் அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போதும் வர்மா பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போதும் இந்த ஒத்தனம் தலைக்கும் காலுக்கும் ஒத்தனம் கொடுக்கும்போது திரும்ப எங்கெங்கே நமக்கு வலி இருக்கும் அங்கெல்லாம் பத்து போடுறது, ஆயில் ஒத்தனம் கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு லைஃப்பை முழுமையாக திரும்ப பழைய நிலை கொண்டு வரணும், ஒரு புது லைஃப்பை கொண்டு வரணுன்ற ஒரு இது ஆர்வத்தோடு தான் சேலரிக்காக அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் பேஷண்ட்டோடையும் அதை செய்கிற ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்து செய்கிறாங்க. இங்கே உள்ள ஃபுட்டும் வந்து எல்லாமே தேங்காய் தான் செய்வாங்க. காலையில் இட்லியும் இருக்கும், கஞ்சி இருக்கும், ராகி கஞ்சி, அரிசி கஞ்சி, ஜீரக கஞ்சி, அப்புறம் துவையல் எல்லாமே நல்லா சுடு கஞ்சி நல்லா சாப்பிட்டுக்கலாம். துவையலும் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு மூலிகை டீ வச்சுருவாங்க. அவன் தான் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். 11 மணிக்கு பயிர் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு, எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல். மதியத்துக்கு சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம், அப்பளம் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஈவினிங்கும் மூலிகை டீ இருக்கும். மூலிகை டீ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், ஹோல் டே மூலிகை டீ இருக்கும். அப்புறம் நைட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார். மொத்தத்தில் இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்ம எடுக்கிற மருந்தும் நல்லா வேலை செய்யும். ஸோ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதால தான் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் டோட்டலாக பார்க்க போனால் ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்குது, மனசுக்கும் நல்லா இருக்குது. நம்ம இப்போ எனக்கு வந்து இந்த தெளிவான பார்வை தூரத்தில் இருக்கு தெரியுது, கிட்ட உள்ள பார்வையும் இன்னும் படிக்க வந்துட்டா போதும். அது மாதிரி இந்த வலது கண் பார்வையும் மீண்டும் வந்துடும், எனக்கு கூடிய சீக்கிரம் நல்லா வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையோட மருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இப்போ என்னுடைய டைம் டேபிள் பார்த்துக்கிட்டா காலையில் 6:30 மணிக்கு எனக்கு கொடுத்துருக்க மருந்து நான் உள்ளே குடிக்கணும். அது நான் 3 மருந்து, காலையில் 3 மருந்து, நைட்டுக்கு 4 மருந்து, ஒரு மருந்துக்கும் 3 மினிட்ஸ் இடையில குடிக்கணும். காலையில் 6 மணிக்கு மருந்து குடிக்கணும், 7 மணிக்கு கண்ணில் சொட்டு மருந்து விடணும். இதுக்கு முன்னாடியே போய் சன்ரைஸ் பார்க்கணும். சன்ரைஸ் பார்க்கறதுக்கு காலையிலேயே அந்த சூரியன் உதயத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு டாக்டர் சொன்னார். அதனால் அதை பார்க்கறதுக்கு போனால் அங்கே தோட்டத்தில் பூவெல்லாம் இருக்கும். பூ பக்கத்துலேயே நிற்கும்போது, பூச்செடிக்கு பக்கத்தில் நிற்கும்போது சூரியன் அப்படியே இந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் நடுவில் எழுந்து வர்றது வந்து நல்ல ஒரு காலையிலேயே ஒரு கண்ணுக்கு நல்ல ஒரு காட்சியாக இருந்தது. அடுத்து 7 மணிக்கு 7:30 மணிக்கு மூலிகை டீ, 8 மணிக்கு திரும்ப என்னுடைய சொட்டு மருந்து, அப்புறம் ஒரு 8:15 சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டுட்டு ட்ரீட்மெண்ட் போனால் ஃபஸ்ட்டு பாத சிகிச்சை, ரிஃப்ளெக்ஸ் அடிச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ், அதுக்கப்புறம் ஒத்தடம் கொடுப்பாங்க. அந்த மூலிகையில் ஒத்தடம் வச்சு பாதத்துக்கும் தலைக்கு அப்புறம் எங்கேயாவது வலி இருந்தாக்கா எல்லாத்துக்கும் ஒத்தடம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பத்து போட்டு விடுவாங்க.
பாதத்துக்கும் முழங்கால்லேயும் பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பத்து போட்டு விட்ருவாங்க. அது பத்து போட்டு அது ஒரு 2 மணி நேரம் அப்படியே தான் இருக்கணும். அது முடிச்ச பிறகு கண்ணுக்கு ஒரு மூலிகை மருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்து ஊற்றுவாங்க. பயங்கரமாக எரியும் அது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ எரியுதோ அவளுக்குள்ள அந்த கழிவுகள்லாம் வெளியே வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நல்லாயிட்டு இருந்தாங்க. அந்த கழிவுகள்லாம் வெளியே வரும், கண்ணு நமக்கு கிளியர் ஆகுது. அப்புறம் அந்த மருந்து விட்ட பிறகு பூ வச்சு கட்டுவாங்க. பூ வச்சு 2 கல்லையும் பூ வச்சு கட்டிட்டா 3 மணி நேரம் எந்திரிக்கூடாது, அப்படியே படுத்துருக்கணும். அப்புறம் அந்த பூ 3 மணி நேரம் பொறுத்து அவுத்த பிறகு திரும்ப ஆயில் மசாஜுக்கு போகணும். திரும்ப ஒத்தரம் கொடுப்பாங்க. அப்புறம் மூலிகை டீ இருக்கும் 4 மணிக்கு, 3 மணிக்கெலாம் டீ இருக்கும். அந்த டீயை குடிச்சிட்டு ஆயில் மசாஜுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒத்தரம் கொடுப்பாங்க, கால்லையும் தலையிலையும் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. அது முடிச்ச பிறகு திரும்பவும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வர கண் வந்து ஊற்றுவாங்க. அது திரும்ப ஒரு சரி எரியும். அது முடித்த பிறகு 7 மணிக்கு 6 மணிக்கு நம்மகிட்ட இருக்கிற மருந்தை நான் குடிக்கணும். 7 மணிக்கு ஒரு சொட்டு மருந்து விடணும். அடுத்து நைட் சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு 8 மணிக்கு திரும்ப 2வது சொட்டு மருந்து விடணும். இப்படியா காலையில் 6லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு இடையில இந்த கண்ணில் பூ வச்சு கட்டி 3 மணி நேரம் படுக்க வைக்கும்போது நம்ம தனியாக இருக்கிறதுக்கும் என்னடா பண்ணுறது என்ன பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருந்தது. சும்மா நல்லா படுத்துருக்கு, தூக்கம் வரல வேற. என்னுடைய பைபிள் ஃபோனில் வந்து பைபிள் வச்சுருந்தேன். அந்த பைபிள் ஆடியோவை இங்கே வந்த 35 நாளில் எண்ணிக்கை, அதாவது தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், அடுத்த 4வது புக்கு வந்து பைபிளில் மொத்தம் 73 புக்கு இருக்குது. அதில் முதல் 3 புக்கை நான் வந்து படிச்சுட்டேன். சரி நம்ம எண்ணிக்கை புக்கை தொடங்கும்னு சொல்லிட்டு எண்ணிக்கை புக் தொடங்கினா கண்ணை கட்டிட்டு எப்படியோ ஒரு அதிகாரம் அடுத்த அதிகாரம் அது முடிச்சா அடுத்த புக்கும் எப்படியோ ஒரு டெக்னிக்காக பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்துடும். அப்படி இன்னைக்குள்ள அந்த எண்ணிக்கை நூல் தொடங்கி இன்னைக்குள்ள திருவெளிப்பாடு வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ கடவுள் வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த 35 நாள் இருந்தது. வைத்தியம் பார்க்க வந்தேன். அதே சமயத்தில் இறை வார்த்தையை ஃபுல் பைபிளையும் நான் கேட்டு எனக்கு மனசுக்கும் ஒரு என்னுடைய ஆன்ம பலத்தையும் பலப்படுத்தின மாதிரி இருக்குது, பலப்படுத்தியிருக்கு. இந்த ஆடியோ பைபிள் வந்து நான் லிசன் பண்ணதுனால எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ட்ரீட்மெண்ட் முடிச்சா ரூமுக்கு வந்தேன்னா இந்த ஆடியோ பைபிள் கேட்டுருப்பேன். அதனால அங்கே டைம் டேபிள் படி போயிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் பைபிள் லிசன் பண்ணிட்டு இருப்பேன். அதில் டைமே இருக்காது எனக்கு. ஆனால் பார்த்தா 35 நாள் நான் ஃப்ரீயாக இருக்காமல் இருக்கும். என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு இங்கே 35 நாளும் ஒரு டைம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக ஆக்கியபைடாக அந்த ட்ரீட்மெண்ட்டு, இங்கே உள்ள டைம் டேபிள், என்னுடைய பர்சனல் டைம் டேபிள், இதை பைபிள் லிசன் பண்ணுறது, இந்த பைபிள் லிசன் பண்ணது எனக்கு முழு ஆன்ம பலத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் போகர் மூலிகை வைத்தியசாலை நிறுவனருக்கும் இங்கே உள்ள எல்லாருக்கும் நன்றி.